ஓபிஎஸ்ஸினுடைய மனுவை தற்பொழுது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. ஓபிஎஸ் என்ன மனுவை தாக்கல் செய்திருந்தார்? எதற்காக இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11 சென்னையில் நடைபெற்றது. அதில் கட்சியில் ஒற்றை தலைமை கொண்டு வருவது உட்பட பல்வேறு தீர்மானங்களும் இயற்றப்பட்டன. இந்த தீர்மானங்களை எதிர்த்தும் அதிமுக பொதுச் செயலர் தேர்தல் அறிவிப்பை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது அணியை சார்ந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஏசிடி பிரபாகரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதி உத்தரவிட்டு ஓபிஎஸ் உள்ளிட்ட 4 பேருமே உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு மனுக்களையும் விசாரித்து தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்றும், தீர்மானங்களுக்கு தடை விதித்தால் கட்சியின் செயல்பாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கையும் தள்ளுபடி செய்து 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் மேல்முறையீடானது செய்யப்பட்டது. இந்த வழக்கை இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியும் என்றும், ஆனால் தன்னிச்சையாக எடப்பாடி தரப்பு முடிவு செய்து பொதுச் செயலாளர் பதவியை முடிவு செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது என்றும் ஓபிஎஸ் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரம் பொறுத்தவரை பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைதான் தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பில் வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் கட்சியின் பொதுக்குழுவிற்கு உச்சபட்ச அதிகாரம் உள்ள நிலையில் அது பொதுச் செயலாளரை ஏற்ற நிலையில் எவ்வாறு தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. சிவில் சூட் நிலுவையில் உள்ள போது நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும், மேலும் இந்த விவகாரத்தில் தற்போதுவரை விரும்பவில்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என பதவிகளை குறிக்க விதிகளில் இடம் உள்ளதா என்ற ஒரு கேள்வியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே பொதுக்குழு தீர்மானம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும், அதே வேளையில் சிவில் சூட் வழக்கை விரைந்து கீழமை நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து இந்த தினம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.